Hi guys, welcome and welcome back to my channel Meenas lifestyle. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம எல்லாருக்கும் ரேஷன் கடையில வந்து கொண்டக்கடலை கொடுக்குறாங்க. அத வச்சு ஒரு சூப்பரான வடை எப்படி பண்றது அப்படினாங்க இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. கொண்டக்கடலையில வந்து வடை பண்றது வந்து ரொம்ப ஹெல்தியும் கூட அதே சமயத்துல அது டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ வந்து நான் அது எப்படி செய்யறது அப்படினாங்க செஞ்சு காட்ட போறேன். இதுக்கு தேவையான பொருட்களும் பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவு தான். ரொம்ப வந்து சிம்பிளாவும் பண்ணி முடிச்சிடலாம். சரி வாங்க ரொம்ப நேரம் பேசாம வீடியோக்குள்ள போய் எப்படி பண்ணலாம் அப்படினு சொல்லி பாத்துறலாம். அதுக்கு முன்னாடி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கு சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் வந்து ரொம்ப நன்றி. நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 35,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. 34,000 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இன்னும் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. இன்னும் வந்து நிறைய வீடியோவும் நம்ம சேனலுக்கு இருக்கு, அதையும் செக் பண்ணி பாருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம். இது வந்து நான் கொஞ்சம் கொண்டக்கடலை வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஓவர் நைட் வந்து இது நான் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது ரேஷன்ல கொடுக்குற அந்த கொண்டக்கடலை தான். இது வச்சு நான் ஊற வச்சிருக்கேன் ஆல்ரெடி. இது மாதிரி வந்து நீங்கள் நைட்டு ஊற வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 4 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சுக்கோங்க. சீக்கிரமாக வந்து ஊறிடுது. நம்ம நார்மலாக அவங்க கொண்டக்கடலையோட சைஸ் கொஞ்சம் சின்னதாக இருக்குது அவ்வளோதான். பட் மற்றபடி டேஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் இருக்குது. நான் ஆல்ரெடி வந்து ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து எப்படி பண்ணலாம் இதை வச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சரி வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க கொண்டக்கடலை இருக்குல்ல அதை வந்து ஃபஸ்ட்டு இதில் சேர்த்து நம்ம நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. ஸோ தண்ணி எதுவுமே சேர்க்காமல் வெறும் இந்த கொண்டக்கடலையை மட்டும் சேர்த்துட்டு வந்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக நம்ம வடைக்கு வந்து மாவு அரைப்போம்ல அந்த மாதிரி வந்து இதை அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி எடுத்துகிட்டதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன். ரொம்ப வந்து ஃபைனாக அரைக்க தேவையில்ல. எப்போவுமே வந்து நம்ம வடைக்கு மாவு அரைப்போம்ல கடலை அந்த மாதிரி வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது போதும். இப்போ இது வந்து வேறொரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த மிக்ஸி ஜார் வந்து அப்படியே போட்டுட்டோம் அப்படின்னா இது ஒரு வேலை வாஷ் பண்ணணும் இல்லையா. ஸோ இதை வந்து கையோடு அப்படியே நான் வாஷ் பண்ணி வச்சுட்டேன். வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். சின்ன வெங்காயமும் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதனால் இது கொஞ்சம் போட்டுக்க போகிறேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டுட்டோம் அப்படின்னா போதும். நீங்கள் வந்து பெரிய வெங்காயம் இருந்தது அப்படின்னா நீங்கள் அதுவே போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் கொஞ்சம் வந்து சின்ன வெங்காயம் போட்டு செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறேன். சின்ன வெங்காயம் வந்து கிடச்சிது அப்படின்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள். அது வந்து ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பெரிய வெங்காயம் போட்டு செய்கிறத விட இது வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதனால் வந்து கிடச்சிது அப்படின்னா இது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் அதை கட் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு வந்துடுறேன். ஆனியன் கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து பச்சை மிளகாய் எடுத்து வந்துடுறேன். அடுத்ததாக பாருங்கள், இந்த மாதிரி ஒரே ஒரு பச்சை மிளகாய் எடுத்துக்கிறேங்க. இப்போ இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நீளமாக இருக்குது, கொஞ்சம் பெரிய பச்சை மிளகாய், அதனால் வந்து இது ஒன்று மட்டும் எடுத்துக்கிறேன். அதே மாதிரி மாவு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் கம்மியாக தான் வந்து கடலை எடுத்துருவேன். ஸோ அதனால் எனக்கு இது வந்து போதுமாக இருக்கும். இது மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து அதிகம் நினைக்கிறேன், ரொம்ப பெரிய சைஸாக இருக்குது. கட் பண்ணியாச்சு. அடுத்ததாக வந்து கொஞ்சமாக நான் இஞ்சி வந்து சேர்த்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும், வந்து டேஸ்ட் சூப்பராக இருக்கும். எப்போவுமே நீங்கள் வடை செய்யும்போது கொஞ்சம் வந்து இஞ்சி சேர்த்துக்கோங்க. அதனால் நானும் இஞ்சி எடுத்து வச்சுருக்கேன், நல்லாயிருக்கும். ஸோ இதை சீவிட்டு நான் ஆல்ரெடி வாஷ் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு இஞ்சி வாங்கும் போது என்ன பண்ணுறீங்க, தண்ணியில் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருங்க. அதுக்கப்புறம் மண் எல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம எடுக்கும்போது பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து வாஷ் பண்ண முடியும். நிறைய மண்ணோடு வச்சோம் அப்படின்னா நம்மளுக்குமே வந்து பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும். மற்றபடி வந்து க்ளீன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், சீக்கிரமாக வேலை ஆகாது. ஸோ அதனால் எப்போவுமே வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ள வைங்க. மண் மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணி வச்சிங்க அப்படின்னா போதும். தோல்லாம் சீவி வைக்கணும்னு அவசியம் இல்லை. மட்டும் இல்லாமல் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே எடுத்து வச்சுருங்க.
ஸோ அதிகமாக சேர்க்காதீங்க. இஞ்சி வந்து அதிகமாக கடிப்பட்டுச்சு அப்படின்னாலும் சாப்பிட மாட்டாங்க. பாருங்கள், இந்த அளவு தான், ஒரு கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். இது வந்து போதும். பார்த்திங்கன்னா கொஞ்சமாக மல்லி எடுத்துக்கிறேன். இந்த கொத்தமல்லி மட்டும் பார்த்திங்கன்னா நான் எப்படி வச்சேன் அப்படின்னாலும் வந்து லைட்டாக வதங்கி போயிடுதுங்க. இது எப்படி வந்து வதங்கி போகாமல் வந்து ஸ்டோர் பண்ணலாம் ஃப்ரிட்ஜில் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருந்ததுன்னா தயவுசெய்து எனக்கு சொல்லுங்கள். நானும் நிறைய மெத்தட் ஃபாலோ பண்ணி பார்த்துட்டேன். கொஞ்சம் தண்ணி வச்சுட்டு பாட்டிலில் அதில் வைக்க சொன்னாங்க, அதுவும் ட்ரை பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் கட் பண்ணி டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்த்துட்டேன். நானும் கவரில் போட்டும் வச்சு பார்த்துட்டேன். எதுவுமே வந்து எனக்கு செட் ஆக மாட்டேங்குது. லைட்டாக வந்து இந்த மாதிரி பாருங்கள் வதங்கி போயிடுது. இது வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கள். எனக்கு வந்து என்ன பண்ணுறதுனே தெரில. இது வந்து நான் லைட்டாக வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஸோ இதை நான் வாஷ் பண்ணாமலும் வச்சு பார்த்துட்டேன், வாஷ் பண்ணியும் வச்சு பார்த்துட்டேன். எப்படி வச்சாலும் எனக்கு வேஸ்ட் ஆகிடுது. ஏதாவது ஐடியா இருந்தால் எனக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்ததாக வந்து ஆனியன் இது எல்லாத்தையும் இதில் போட்டுக்கலாம். ஆனியன், கொஞ்சம் இஞ்சி, பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் இதில் வந்து நம்ம சேர்த்துக்க போகிறோம். அவ்வளோதான். இதெல்லாம் வந்து இப்போ இதில் சேர்த்துட்டோமா. அடுத்ததாக வந்து என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இந்த ரெசிபிக்கு எவ்வளோ உப்பு தேவையாக சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி வந்து நான் உப்பு எதுவும் சேர்த்துல இல்லையா, ஸோ அதனால் இதுக்கு தகுந்த மாதிரி நான் உப்பு சேர்த்துக்கிறேன். போதும், அதிகமாகிட்ட போதுங்க. அவ்வளோதான், உப்பு சேர்த்தாச்சு. வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நான் சோம்பு சேர்த்துக்க போகிறேன். சோம்பு வந்து வடையில் சேர்த்து செஞ்சோம் அப்படின்னா சாப்பிடும்போது அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். வடையுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். எப்போதுமே வந்து கடலைப்பருப்பு வடை செய்யும்போது கூட நீங்கள் சோம்பு சேர்த்துக்கோங்க. சேர்க்கறதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்து லைட்டாக அப்படி க்ரஷ் பண்ணிக்கிறேன். க்ரஷ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். இது சேர்க்குறதால ஒன்றும் பிரச்சனை இல்லை, சீக்கிரமாக டைஜஸ்ட் ஆகும், உடம்புக்குமே ரொம்ப நல்லதுங்க. இதை சேர்த்தாச்சா அவ்வளோதான். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இது நார்மலாக நம்ம வடை செய்வோம் இல்லையா, அந்த மெத்தட் மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸி தான். இது வந்து சரியாக வந்து நம்ம எப்போதும் வந்து கடலைப்பருப்பு அரைக்கிற மாதிரி சரியாக அரைச்சி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பராக சிம்பிளாக வந்து செஞ்சிடலாம். டேஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் இன்னொரு வீடியோவும் இருக்குது, கொண்டக்கடலை வச்சு வடை எப்படி போடுறது அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். அது வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக நம்ம கடையில் வாங்கக்கூடிய கொண்டக்கடலை வச்சு போட்டிருப்பேன். இப்போ வந்து இந்த ரேஷனில் வாங்குறோம் இல்லையா, அதை வச்சு எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி போட்டோம் அப்படின்னா இப்போ ரேஷனில் நம்ம எல்லாருக்கும் ஈஸியாக கிடைக்குது. ஸோ அதை நீங்களும் வந்து ஈஸியாக யூஸ் பண்ணிப்பீங்க. எப்போதும் வந்து எப்படி அவிச்சே சாப்பிட முடியாது, கொஞ்சம் வந்து போர் அடிச்சிடும். ஸோ அதனால் இது மாதிரி ட்ரை பண்ணலாம். ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு எப்போவும் வந்து கடலைப்பருப்பு வடை இல்லை வந்து உளுந்து வடையே செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக வந்து இந்த வீடியோ. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது முன்னாடி நான் செஞ்சது வந்து டேஸ்ட் சூப்பராக இருந்தது. இது வந்து அவிச்சு சாப்பிட்டு பார்த்துருக்கேன். டேஸ்ட் வந்து அதே மாதிரி தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி வடையும் நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி வந்து பசங்க எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த நம்ம வடை செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் வாங்க. பார்த்திங்கன்னா ஒரு கடையை வச்சுட்டு அடுப்பத்தை வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து வானலில் செய்யுங்க, நல்லா வந்து பெரிய கடையை வச்சு செய்யலாம். கொஞ்சம் தான் இருக்குது மாவுமே, பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் தான் போட போகிறேன், அதனால் இதில் செஞ்சுக்கிறேன். பார்த்திங்கன்னா இதில் இந்த வடை போடுவோம்ல, அதுக்கு எவ்வளோ எண்ணெய் தேவையோ அந்த மாதிரி வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சூடாகட்டும். ஸோ இதை நான் நல்லா சூடு பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னுடைய கேஸில் பாருங்கள், இந்த நாபு வந்து உடஞ்சி போச்சு. இந்த மேலே இருக்க அந்த இது இருக்குல்ல, அது வந்து உடஞ்சிருச்சு. இது வந்து எங்கள் ஆன்லைனில் தான் வாங்கினேன். விஜயன் பிராண்டோட இது தான். ரேட் வந்து கம்மி தான், கிளாஸ் ஸ்டவ் தான் இது. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒன்று மட்டும் உடஞ்சி போச்சு. அப்பப்போ இது உடஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து ஃபெவிக்கில் போட்டு ஒட்டி அதை வச்சுருக்கேன். இதுவும் வந்து ஃபெவிக்கில் போட்டு ஒட்டி வச்சா மறுபடியும் வந்து உடஞ்சிருச்சுங்க. இந்த பிராண்டில் வந்து இது ஒன்று தான் பிரச்சனை. இன்னும் கொஞ்சம் குவாலிட்டியாக வாங்கினா அதிகமாக நல்லாயிருக்குமோன்னு தெரியல. இது வந்து ரேட் கொஞ்சம் கம்மி தான். ஸோ அதனால் இது மட்டும் தான் உடஞ்சிச்சு, மற்றபடி வேறு எந்த பிரச்சனையும் இல்லை, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ சரி, ஆயில் வந்து நல்லா சூடாகட்டும். அதுக்கப்புறமா நம்ம வடை போடுற மாதிரி போடலாம். நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த மாதிரி வடை மாதிரி தட்டி போட்டுக்கலாம். இந்த கொண்டக்கடலை வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு சில இடத்துல இங்கே வந்து ரேஷன் கடையில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்கள் ஊர் சைட்லாம் கொடுக்குறாங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இங்கே வந்து ஒரு சில இடங்களில் கொடுத்துருக்காங்க, ஒரு சில இடங்களில் இன்னும் கொடுக்கல. ஒவ்வொரு அட்டைக்கும் வந்து 5 கிலோன்னு நினைக்கிறேன். அது மாதிரி நீங்கள் வந்து வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டேன். அடுத்ததான் வந்து நான் போட்டுக்க போகிறேன். எண்ணெயும் வந்து நல்லா சூடாகிடுச்சு. அவ்வளோதான். இந்த மாதிரி ஒவ்வொரு வடையை தட்டி போட்டுக்கலாம். ஸோ ரொம்ப ஈஸி தான். நம்ம நார்மலாக வந்து வடை தட்டி போடலாம், அது மாதிரி தான். அதே மாதிரி கொண்டக்கடலை வந்து நான் வச்சு நிறைய ரெசிபி செய்யலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து இனிமேல் வந்து நிறைய ரெசிபி போடுறேன். அந்த கொண்டக்கடலை வச்சு என்னென்ன ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து இது வாங்குறீங்க அப்படின்னா நீங்களும் வந்து ஜாலியாக வந்து நிறைய ரெசிபி வந்து இதை வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நானும் வந்து போடுற ரெசிபியெல்லாம் நீங்கள் பாருங்கள். அது உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இதை வச்சு என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். நானும் வந்து இதை வச்சு நிறைய ரெசிபி வந்து போடுறேன். உங்களுக்கு நிறைய ரெசிபி செய்யலாம், ரொம்ப டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். எப்போதுமே வந்து இதெல்லாம் அவிச்சு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா எனக்குலாம் வந்து இதை அவிச்சு சாப்பிட்றது அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்காது. ஆனால் இந்த மாதிரி ஏதாவது வடை எதாவது போட்டோம் அப்படின்னா குழந்தைங்களும் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. எப்போதும் வந்து அவிச்சு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் பார்ப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஏதாவது செய்யலாம். ஸோ
ஸோ நம்ம சேனல் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து வச்சு நான் இன்னும் நிறைய ரெசிபி போடுறேன். இன்னுமே நம்ம சேனல் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஸ்நாக் ரெசிபி இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் எல்லா ரெசிபியும் வந்து ஒரு தடவை 2 தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன். நல்லா இருந்தால் மட்டும்தான். கண்டிப்பாக நீங்கள் எல்லா ரெசிபியும் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி நிறைய கேக் ரெசிபியும் நம்ம சேனலில் இருக்குங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து நியூ இயர் வர இருக்குல்ல, நாளைக்கு வந்து நியூ இயரு. ஸோ அதனால் ஏதாவது புது ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன். நிறைய கேக் ரெசிபி இருக்குது. ரொம்ப சிம்பிளாக வந்து வீட் ஃப்ளவர் கேக்கு அந்த மாதிரி நிறைய ரெசிபி இருக்குங்க. அதையும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கொண்டக்கடலை சாப்பிடும்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த மேலே இருக்க தோல் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடுவோம். அந்த மாதிரி சாப்பிட்றது வந்து ரொம்ப ரொம்ப தப்பு. அந்த கொண்டக்கடலையில் இருக்க சத்தோட அதில் தோலில் வந்து நிறைய சத்து இருக்குது. எப்போதுமே வந்து அந்த தோல் எடுக்காதீங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு அந்த தோல் எடுத்து சாப்பிட்டா தான் பிடிக்கும் அப்படின்னா, நீங்கள் இந்த மாதிரி வடை செஞ்சிட்டிங்க அப்படின்னா தோல் எடுக்க வேண்டிய அவசியம் இருக்காது. எந்த டிஃப்ரெண்ட்டும் நம்மளுக்கு தெரியாது. அப்படியே வந்து சாப்பிட்றலாம். இன்னும் வந்து நிறைய சத்து இருக்குது அந்த தோலில். ஸோ அதனால் வந்து தோலை நீக்காமல் சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். அப்படி சாப்பிட பிடிக்கலாம்னா இந்த மாதிரி வடை செஞ்சு சாப்பிடுங்க. இதில் வந்து நம்ம தோல் எடுக்காமல் அரைக்கிறோம் இல்லையா, ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ரொம்ப சத்து தான். அது மாதிரி நம்ம வீட்டில் தான் பொரிக்கிறோம். நம்மளுக்கு வந்து தெரிஞ்ச எண்ணெயில் வந்து நம்ம பொரிக்கிறோம். நம்மளுக்கு தெரிஞ்சு செய்கிறதால பார்த்திங்கன்னா நல்ல டேஸ்ட்டும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட. நம்ம எதுவுமே வந்து எக்ஸ்ட்ரா இதில் கலக்க போகிறதில்ல. கடையில் வாங்குறதோட ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஈவினிங் டைமில் கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். வடை வந்து நல்லா வெந்துருச்சு. சூப்பர். இப்போ வந்து இது எல்லாத்தையும் வெளியில் எடுத்துடலாம். சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா வந்து சூப்பரான ஒரு மனம் வருது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. எடுத்துக்கலாம். இன்னும் வந்து ஒரு பேட்சில் ஒரு 2 வடை போடுற மாதிரி இருக்கும். அவ்வளோதான். நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருந்தேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஆள் நாங்கள் 2 பேர் தான். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதுவே எங்களுக்கு போதும். நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா நைட்டு ஊற வச்சுருங்க. அதுக்கப்புறம் காலையில் வந்து ஈஸியாக அந்த மாதிரி செஞ்சுக்கலாம். அப்படி இல்லை காலையில் ஊற வைங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பராக செஞ்சு எடுத்துட்டேன். ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நீங்கள் ட்ரை பண்ணலாம் தாராளமாக. ரொம்ப டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். குழந்தைங்களுக்கும் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்ல, அதனால பிடிக்கும். நீங்களும் வந்து இந்த மாதிரி வந்து கொண்டக்கடலை வந்து ரேஷனில் வாங்குறீங்க அப்படின்னா ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்தது சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னே தெரியும். பிடிக்கல அப்படின்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஏன் பிடிக்கலன்றது எனக்கு தெரியும். ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நான் சேஞ்ச் பண்ணிப்பேன். கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் நீங்கள் கொண்டக்கடலை வாங்கலையா அப்படின்றது வந்து எனக்கு சொல்லுங்கள். வாங்கலை அப்படின்னா வந்து நான் பார்சல் அனுப்பலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. பை.